இந்த வீடியோவில் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து தான் ஆசையாக வாங்கின காரை வந்து சேல் பண்ண போகிறாராம். அது என்ன காரு, எதுக்காக சேல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்ஷய்குமார் வந்து மிகப்பெரிய பாலிவுட் ஆக்டர், அவரும் வந்து தன்னோட சம்பளத்தை அதிரடியாக குறைச்சிருக்கிறாரு. அது எவ்வளோ சம்பளம்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறமா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து 27 வயசு நடிகையோட ஜோடி சேர போகிறாராம். அவங்க யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது என்ன படம் அப்படிங்கிறதையும் நான் வந்து ரிவீல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம சிம்பு அவர்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவியில் வந்து கமிட் ஆகிருக்காராம். அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க, அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் 2 படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து அடிமாட்டு விலைக்கு வாங்கியிருக்குதுங்க. அது எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அது என்னங்கிறத பார்த்துருவோம். நம்ம விக்ரம் அவர்கள் வந்து தன்னோட பழைய படங்களான தில் தூள் அந்த வரிசையில் வந்து இப்போ ஒரு ஆக்ஷன் படத்தை வந்து அதிரடியாக பண்ணியிருக்காராம். அது என்ன படம், யார் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க, நடிகர் எஸ்.ஜே. சூர்யா அந்த படத்தில் இருக்கார், அது என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம த்ரிஷா அவர்கள் வந்து ஒரு சூப்பரான த்ரில்லரான ஒரு வெப்சீரிஸில் வந்து நடித்து அந்த த்ரில்லர் வந்து அந்த எபிசோடு வந்து 6 எபிசோடுகள் ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறோம். அதனால் த்ரிஷாவோட ஒரு சின்ன அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம தளபதி விஜய் அவர்களோட கோட் படத்தோட 3rd சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த 3rd சிங்கிளில் வந்து விஜய்க்கு வந்து டிஏஜிங் டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த டிஏஜிங் டெக்னாலஜி வந்து இந்த படத்துக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா, ரசிகர்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இத்தனை அப்டேட்டுகளும் உங்களுக்காக வரிசையாக வந்துட்டு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு தளபதி ஃபேன், நீங்கள் ஒரு கமல்ஹாசன் அவர்கள் ஃபேன், நீங்கள் ஒரு சிம்பு ஃபேனாக இருந்தால் இப்போவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க நேரம் வீடியோக்குள்ள போகலாம். தமிழில் வந்து பிக் பாஸ் ஷோ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தான். நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இருந்தனால தான் வந்து 7 எபிசோடுகள் வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு. இந்திய அளவில் வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் வந்து ரொம்ப பேசப்பட்டுச்சு. அதுக்கு மிக முக்கிய காரணமும் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ சீசன் 8க்கு உண்டான வேலைகள் வந்து மும்முரமாக போயிட்டு இருக்குது. ஏன்னா சீசன் 8 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து தன்னோட படங்களில் வேலைப்போல் அதிகமாக இருக்கிறனால பிக் பாஸ் சீசன் 8 வந்து என்னால் ஹோஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களும் கேட்டு ஷாக் ஆகிருக்காங்க. இருந்தாலும் சார் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சமாவது வந்து நடிச்சு கொடுங்க, நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன இதில் வந்துட்டு போங்க, நாங்கள் வேறு ஒரு நடிகரை வச்சு பண்ணாலும் நீங்கள் அப்பப்போ வந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்கள் வந்து சரி நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா இந்தியன் 3 படம் வந்து இப்போ அதுக்குண்டான பணிகள் வந்து போயிட்டுருக்குது. அதுக்கப்புறமா கல்கி 2898 AD படத்துலையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நடிக்க போகிறாராம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தக்கலை படத்துலையும் வந்து இப்போ இருக்கிறாரு. அதுக்குண்டான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் வந்து நிறையா போயிட்டுருக்குதாம். இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ நடக்க போகிற பிக் பாஸ் சீசன் 8 வந்து கலந்துக்க முடியாது அப்படிங்கிறதா மிக முக்கிய காரணமாக இருக்குதுன்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஆனால் நீங்களாம் யோசிச்சு பாருங்கள், கமல்ஹாசன் அவர்கள் இல்லாத ஒரு பிக் பாஸ் ஷோ வந்து எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவர் இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு நடிகர் போட்டால் அந்தளவுக்கு ஒரு கம்பீரமாக அந்தளவுக்கு கேள்வி கேட்குற ஒரு அதிகார தோரணையில் இருக்கிற ஒரு நடிகர் வந்து செட் ஆவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கம்பல்சரி கமல்ஹாசன் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை அப்படிங்கிறதா நம்மளோட தனிப்பட்ட கருத்து. நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து 5 சொகுசு காரை வந்து வச்சிருக்கிறாருங்க. நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து நடிகருக்கு வந்த காலகட்டங்களில் வந்து அவர் வச்சிருந்த கார் வந்து டாட்டா தான். டாட்டா கம்பெனி மேலே அவருக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கையாமாங்க. அவர் வந்த புதுசில் வந்து டாட்டா எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு காரை தான் வந்து வச்சுருந்தாராம் சினிமாவுக்கு வந்த புதுசில். அதுக்கப்புறமா கொஞ்சம் படிப்படியாக வளரும்போது வந்து டாட்டா ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு காரை வந்து வாங்கியிருந்தார். அது வந்து 5 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறாரு. அந்த காரில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டே வந்து தன்னோட நண்பர்களோட சுற்றுன்னு சுற்றி இருக்காராம். இப்படி தான் வந்து விஜய் அவர்கள் வந்து வளர்ந்துட்டு இருந்தபோது யூஸ் பண்ண காருங்க. அதுக்கப்புறமா இப்போ நல்லா ஆலமரமாக பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா அவர் வந்து 5 ப்ரீமியம் லக்ஸரி காரை வந்து வச்சுருக்கிறாருங்க. அது என்ன காரு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு காரை வந்து தனக்கு பிடிச்ச காரை வந்து இப்போ சேல் பண்ண போகிறாராம். அதுக்கு மிக முக்கியமான ஸ்ட்ராங்கான காரணம் ஒன்று இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னென்ன காருன்னா மினி கூப்பர், BMW X6, ஆடி A8, அதுக்கப்புறமா டொயோட்டா இன்னோவா, அதுக்கப்புறமா தனக்கு பிடிச்ச ரொம்ப விலை உயர்ந்த காரான ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட். இந்த கார்கள் தான் வந்து அவர் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு ஃபங்க்ஷன் மோடுக்கும் ஒவ்வொரு கார் வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரோட கெஸ்ட் ஹவுஸ் போகிறக்கு ஒரு காரு, அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு காரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறக்கு ஒரு காரு, ஷூட்டிங் போகிறக்கு ஒரு காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அரசியலை சந்திக்கிறதுக்கும் அரசியல் களத்தில் வந்து வேலை செய்கிறக்கும் ஒரு காரை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காரு. இப்படி மாற்றி வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காரு. அதில் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரை தான் வந்து அவர் வந்து சேல் பண்ண போகிறாராம். கிட்டத்தட்ட 9 கோடிக்கு மேலே வந்து இந்த காரை வந்து வாங்கியிருக்கிறாரு. இப்போ இந்த காரை வந்து சேல் பண்ணுறதுக்கு உண்டான மிக முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா
தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியலில் வந்து இப்போ வந்து முழு வேலையில் வந்து ஈடுபட போகிறாரு. அதனால் வந்து மக்கள் பணி செய்கிறதுக்காகவும் நம்ம அரசியலில் ஈடுபடுறதுக்காகவும் வந்து டொயோட்டா இன்னோவா தான் சரியான காரு, அதனால் நம்ம அதை வச்சுக்கலாம். இந்த லக்ஸரியான நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட்டை வந்து நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து தளபதி விஜய் வந்து எடுத்திருக்காராம். இதை கேட்ட நம்ம சினிமா வட்டாரங்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, தளபதி விஜய் வந்து ஒரு என்னதான் வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையில் அவர் இருந்தாலும் ரொம்ப எளிமையாக தான் நம்ம தான் பார்த்துட்டு வர்றோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த காரை வந்து விற்கிறாருன்னு ஒரு முடிவு எடுத்தது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து சினிமா வட்டாரங்களை பேசிக்கிறாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சுக்கும் பாலிவுட் நடிகர் அக்ஷயகுமார். நம்ம பாலிவுட் நடிகர் அக்ஷயகுமார் வந்து இங்கே தமிழில் வந்து விஜய் அஜித்துக்கு எந்த அளவுக்கு ஒரு மாஸ் இருக்கோ அதே அளவுக்கு அதை விட பயங்கரமான மாஸ் வந்து நம்ம அக்ஷயகுமாருக்கு வந்து நம்ம இந்தி சினிமாவில் இருக்குது. இவர் வந்து அந்த காலத்தில் வந்து கொடியேட்டி பறந்தார்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு மாசான படங்களை கொடுத்துட்டு இருந்தார். வெறித்தனமாக அவருக்கு உண்டான ரசிகர்களும் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து கடைசியாக அவர் நடித்த 9 படங்களுமே படுதோல்விங்க. அப்படி வந்து படுதோல்வியில் வந்து மனமுடைஞ்ச வந்து அக்ஷயகுமார் வந்து தொடர்ந்து வந்து ஏதாவது பண்ணி சாதிக்கணும்னு சொல்லி தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டே இருந்தார். இருந்தாலும் எந்த படங்களுமே வந்து அவருக்கு பெருசாக ஒரு வெற்றியை கொடுக்கல. தொடர்ந்து சரிவை வந்து இப்போ வந்து சந்திச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு மிக அழுத்தம் திருத்தமான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு ப்ரொடியூசர்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டுற விதமாகவும் அது வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்ஷயகுமார் வந்து தன்னோட பழைய படங்களோட தோல்விக்கான காரணத்துக்காகவும் இப்போ வந்து தன்னோட நடிக்க போகிற படங்கள் இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன முடிவுனா வந்து கிட்டத்தட்ட 200 கோடி சம்பளத்துக்கு வந்து அவர் வந்து கமிட் ஆகி பல வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருந்தார். இந்த சூழலில் வந்து அவர் வந்து 200 கோடி சம்பளத்துக்கு பதிலாக இப்போ வந்து படிப்படியாக 200 கோடியும் குறைச்சி 30 கோடிக்கு வந்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து தன்னோட பழைய படங்கள் இல்லாமல் படுதோல்வியாக இருக்குதுங்க. ஏகப்பட்ட நஷ்டம் வந்து ப்ரொடியூசருக்கு ஆயிருக்குது. இந்த நஷ்டத்தெல்லாம் ஈடுகட்டுற விதமாக வந்து தன்னோட சம்பளத்தை வந்து இந்த அளவுக்கு குறைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாலிவுட் வட்டாரங்களை பேசிக்கிறாங்க. இதே அடுத்து வந்து நடிகர் அக்ஷயகுமாரோட மார்க்கெட்டும் இப்போ கொஞ்சம் டவுனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புது நடிகர்களுக்கு வரவேற்பு கூட இப்போ அக்ஷயகுமாருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா நடித்த சூரரை போற்று படமும் கூட அக்ஷயகுமாரால் வந்து இந்தியாவில் ரீமேக் பண்ணாங்க. அந்த படமும் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்குது. இதுவும் ஒரு மிகப்பெரிய ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீண்டும் வருவார் அக்ஷயகுமார் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. சரி, அடுத்தது வந்து 27 வயசு கம்மியான நடிகை கூட நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து நடிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்து. அது என்ன படம்னா தளபதி 69. தளபதி 69 படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறது நம்ம ஹெச் வினோத் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கே ஷாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஹெச் வினோத் வந்து தளபதி 69 படத்தை வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்காக தளபதி விஜய் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. இந்த படத்தில் வந்து சமந்தா அவர்கள் வந்து ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோகன்லால் வந்து இந்த படத்தில் இருக்காரு அப்படிங்கிறது வந்து கூடுதல் தகவல். இதுக்காகவே வந்து ஹெச் வினோத் வந்து விஜய்க்கான ஒரு கேரக்டர் வந்து சூப்பராக டிசைன் பண்ணி விஜய்கிட்ட காமிச்சு ஓகே வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் வந்து இப்போ தளபதி 68 கோட் படத்துக்கு உண்டான வேலைகளில் மும்முரமாக இருக்கார். இந்த படத்தை பார்த்துட்டு கூட இப்போ ரீசெண்டாக வெங்கட் பிரபு கூப்பிட்டு கூட பாராட்டியிருக்காரு. இந்த படம் முடிஞ்ச கையோட ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபீஷியல் தகவல் வந்து வந்திருக்குங்க. இந்த படத்தில் தான் வந்து நம்ம 27 வயசு நடிகை வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மமிதா பைஜி. இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேமலோக் படத்தில் நடித்து மிகப்பெரிய புகழ்பெற்ற நடிகை. இவங்க வந்து இந்த படத்தில் வந்து கமிட் ஆகிருக்காங்க. இவங்களை கமிட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹெச் வினோத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்து இருக்குது. இந்த கேரக்டர் வந்து நல்ல ஒரு விஜய் படத்தில் வந்து மிகப்பெரிய கேரக்டராக வந்து பேசப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஹெச் வினோத் அவர்கள் தரப்பில் வந்து சொல்லப்படுது. இந்த படத்தில் வந்து நிறைய ஆக்ஷன் பிளாக்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அஜித் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக வந்து படங்களை எடுத்தாரோ அதே அளவுக்கு வந்து தளபதி விஜய்க்கும் இந்த படத்தில் வந்து ஒரு கம்பேக் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி தேதியில் தனுஷுக்கிற உயரத்தை விட பல மடங்கு உயரத்தில் இருக்க வேண்டிய ஒரு நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சிம்பு அவர்கள் தான். ஏன்னா வந்து குழந்தை பருவத்திலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட நடிப்பு வந்து அந்த காலத்துலேயே வந்து கவனம் எடுத்ததுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு அவர் குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகும் போதே வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து அவருக்கு இருந்தது. சின்ன வயசுலேயே வந்து அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அவர் வந்து ஹீரோவாக திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்கும்போதும் சரி, அவர் பாதியில் நடிச்சிட்டு இருக்கும்போதும் சரி, ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறத, நல்ல என்டர்டெயின்மெண்ட் நடிகர் அப்படிங்கிறதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தார். அப்படி இருக்கிற காலகட்டமெல்லாம் போய் அவருக்கு ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகி அவர் மேலே ஏகப்பட்ட சர்ச்சைகள் உருவாகி அவர் வந்து ஷூட்டிங்க்கு வர்றதில்ல, ஷாட்டுக்கு வர்றதில்ல,
டைரக்டருக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாரு, ப்ரொடியூசருக்கு வந்து லாஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட சர்ச்சை எல்லாம் சிக்கி இன்றைக்கி வந்து சிம்புவோட கெரியர் வந்து ஒரு தோண்டு போன சூழ்நிலையில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரீசெண்டாக வெளிவந்த படங்களாகட்டும், 10 தல ராவணர், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து வெந்து தணிந்தது காடு, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அவருக்கு ஒரு கம்பேக்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி படங்கள் மூலமாக மீண்டு வந்துட்டு இருந்தார். அதே மாதிரி நம்ம மாநாடு படத்துலையும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு. இந்த சூழ்நிலையில் வந்து அவர் வந்து மீண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அவர் மட்டும் இந்த சினிமா வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி சினிமாவை கரெக்டாக அவர் வந்து கொண்டு போயிருந்தாரா இன்றைக்கி வந்து வேறு லெவலில் இருந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தளபதி விஜய் அவர்களையும் பீட் பண்ணி முன்னாடி இருந்திருப்பாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி வந்து ஒரு போராட்ட காலமாக வந்து சிம்பு வாழ்க்கை போயிட்டு இருக்கிற போது அவரோட நடிப்பை வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மணிரத்னம் அவர்கள். மணிரத்னம் அவர்கள் வந்து சிம்புவோட நடிப்பை வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கார். அதனாலேயே வந்து சிம்புவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதுக்கப்புறமா மீண்டும் ஒரு வாய்ப்பை வந்து திரும்ப வந்து கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா சிம்பு தான் வந்து கரெக்டான ஒரு கேரக்டர், நல்லா நடிக்கக்கூடியவர் அப்படிங்கிறத வந்து மணிரத்னம் தெரிஞ்சனால திரும்பவும் தக்கலை படத்தில் வந்து சிம்பு வந்து நடிக்க வச்சிருக்காரு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து கமலஹாசன் அவர்களும் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கமலஹாசன் அவர்களுக்கும் வந்து சிம்புவோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து பேசப்படுது. இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம சிம்புவோட 49வது படத்தை ஒரு மலையாள டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. அவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஜூட் ஆண்டனி ஜோசப் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி படமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிம்பு வந்து ஒரு வேறு கோணத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தன்னோட 50வது படத்தை வந்து யார் வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னா தேசிங்க பெரியசாமி. இவர் தான் வந்து சிம்புவோட 50வது படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறார். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் படமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பொருட்செலவிலையும் வந்து இந்த படத்தை எடுக்க போகிறாங்களாம். இந்த படத்தில் வந்து சிம்பு வந்து டபுள் ஆக்ஷன் ரோல் வந்து பண்ண போகிறாராம். முற்றிலும் மாறுபட்ட ஒரு கேரக்டரில் வந்து சிம்புவை பார்க்கலாம், ஒரு வேறு கோணத்தில் வந்து சிம்புவை பார்க்க முடியும். சிம்பு வந்து நடிப்பில் அந்த அளவுக்கு அசத்த போகிறாரு. அதுக்குண்டான ஒரு ரிகர்சலையும் வந்து ஒரு இடத்துல வந்து வச்சு சிம்புவுக்கு அந்த மேக்கப் டெஸ்ட் ஆகட்டும், அந்த நடிப்புக்கு உண்டான முன்னோட்டத்தை எல்லாம் வந்து எடுத்து பார்த்துருக்காங்களாம். சிம்புவோட ஆக்ஷன் ஆகட்டும், இந்த படத்தில் ஒரு காட்டுற லுக் ஆகட்டும், எல்லாமே வந்து விசுவல் ட்ரெண்டாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து தேசிங்க பெரியசாமி தரப்பில் வந்து சொல்கிறாங்க. அதனால் இந்த படத்துக்கெல்லாம் மரண வெயிட்டிங்காக வந்து சிம்புவோட ரசிகர்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் இந்த படத்தை பற்றி பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நிலவரம். அடுத்ததாக வந்து நம்ம இந்தியன் 2 படம் வந்து 250 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு இன்றைக்கி வந்து 150 கோடி தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது. இன்றைக்கி வந்து தியேட்டரில் வந்து ஒரு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி தான் படம் ஓடிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நெகட்டிவிட்டியான ரிவ்யூஸும் நெகட்டிவிட்டியான மக்கள் கருத்து கணிப்பும் தான் இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு ஒரு அகல பாதாளத்தில் வந்து தள்ளியிருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா 250 கோடி பட்ஜெட் வந்து 150 கோடி தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதுவும் சங்க படம் இந்த அளவுக்கு ஒரு மோசமான வசூலை வந்து எடுத்திருக்கிறது இதுதான் முதல் டைம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து சரி, இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, 150 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு, கொஞ்சமாக ஓடிட்டுருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து சரி இந்த வந்து ஓடிடியில் விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து முடிவு பண்ணதுக்கப்புறமா நெட்ஃப்ளிக்ஸை வந்து அணுகியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை வந்து கேட்ட விதம் வந்து கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இந்த படம் வந்து 250 கோடி பட்ஜெட்டு, ஆனால் அவங்க கேட்ட விலையை வந்து ரொம்ப சீப்பாக அடிமாட் ரேஞ்சு கேட்டிருக்காங்க. வெறும் 50 கோடிக்கு தான் வந்து இந்த படத்தை வந்து கேட்டிருக்காங்களாம். கேட்ட லைக்கா நிறுவனம் வந்து ஷாக்காக இருக்குது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, வெறும் 50 கோடிக்கு தான் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோட இதுக்கு மேலே இந்த படத்துக்கு வந்து விலை இல்லைங்க, ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு, அதனால் 50 கோடிக்கு தான் வந்து நாங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட லைக்கா நிறுவனம் சரி பரவாயில்ல, ஒரு 50 கோடிக்காக இந்த படத்தை தள்ளி விடுவோம், இல்லைன்னா நம்மளுக்கு அதுவும் கிடைக்காம போயிடுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து 50 கோடிக்கு இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து விற்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து அஃபீஷியலாக வந்து இந்த சினிமா வட்டாரங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம விக்ரம் அவர்களோட வீர தீர சூரன் பார்ட் 2 டீசரை வந்து ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுச்சுங்க. இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த படத்தோட டைரக்டர் எஸ்.யு. அருண்குமார். இவரோட டைரக்ஷனில் வெளிவந்த படங்களான பண்ணையாரம் பத்மினியும் சேதுபதி சித்தா, இந்த படங்கள்லாம் ரொம்ப ஹிட்டான படங்கள், ரொம்ப பேசப்பட்ட படங்கள். அப்படி இருக்கும்போது இந்த விக்ரம் படமும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் பஸ்ஸில் வந்து நம்ம விக்ரம் அவர்கள் வந்து ஒரு பெட்டிக்கடை நடத்திட்டு வராரு. அந்த பெட்டிக்கடையில் நடத்திட்டு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த டீசரை பார்க்கும்போது தெரியுது. இந்த படத்தை பற்றி எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் பேசும்போது வந்து
இந்த படத்தில் வந்து நானும் நடிச்சிருக்கேன், இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்க போது, நம்ம விக்ரம் அவர்களுக்கு வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அவர்களுக்கு இந்த படத்து மூலமாக ஏகப்பட்ட அவார்டுகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நடிப்பு அசரனை வந்து இன்றைக்கி தான் நேரில் பார்த்துருக்குறாரு. விக்ரம் அந்த அளவுக்கு நடிக்கக்கூடியவர், சூப்பராக வந்து நடிக்கிறாரு. செட்டில் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான நடிகராக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து எஸ்ஜே சூர்யா வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த படமும் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து வரப்போகுது அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா டேரக்டர் வந்து எஸ்யு அருண்குமார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. தமிழ் சினிமாவை 17 வருஷமாக வந்து கட்டி போட்டிருக்க ஒரு நடிகை யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம த்ரிஷா அவர்கள். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு எவர்கிரீன் ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து எத்தனையோ நடிகைகள் வந்துட்டு போயிட்டாங்க. த்ரிஷா மட்டும் இன்றைக்கும் அதே மாதிரி பழைய நடிப்போட பழைய அழகோட இன்றைக்கும் வந்து தமிழ் சினிமா வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதுவும் முன்னணி நடிகையாக வந்து வளம் வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நிறைய நடிகைகள் வந்தாங்க. நயன்தாரா இருந்தாங்க, லேடி சூப்பர் ஸ்டார்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் அவங்களால அந்த அளவுக்கு ஒரு கம்பேக்காக வந்து இருக்க முடியல, தொடர்ந்து வந்து படங்களை கொடுக்க முடியல, அதுவும் நல்ல படங்களை கொடுக்க முடியல. ஆனால் த்ரிஷா அவர்கள் மட்டும் அவங்க நடிக்கிற படம் பூரா ஹிட் ஆகிட்டே வருது. அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து இத்தனை வருஷமும் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வந்து கம்பல்சரி இருக்குது. ஆமாம் அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம தலையோட விடாமுயற்சி படத்துலையும் நம்ம கமலஹாசன் அவர்களோட தக்லை படத்துலையும் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நடிகர்களோட அடுத்தடுத்த படங்கள் வந்து கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து சோனி லைவில் வந்து ஒரு வெப்தொடர் வந்து ரிலீஸ் ஆகிருக்குதுங்க. அந்த வெப்தொடர் வந்து சூப்பரான ஒரு வெப்தொடராக வந்து 8 எபிசோடுகளாக வந்து இன்டர்நெட்டை வந்து கலக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அது என்ன படம்னா வந்து என்ன வெப் சீரிஸ்னால் வந்து பிருந்தா அப்படிங்கிற வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு கிராமத்தில் நடக்கிற நரபலி சம்மந்தப்பட்ட கதை. அதில் வந்து பிருந்தா அப்படிங்கிற ரோலில் வந்து பயங்கரமான ஒரு எமோஷனல் கலந்த ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த வெப் சீரிஸ் வந்து பயங்கரமாக ஓடிட்டுருக்கு, மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து தெரியுதுங்க. இது வந்து இந்த வெப் சீரிஸ் மூலமாக வந்து த்ரிஷா வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சீரிஸ் மூலமாக நிறைய படங்கள் வந்து அடுத்தடுத்த வாய்ப்பு வந்து த்ரிஷாவோட வீட்டுட்டோர கதவை தட்டுது, அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டுது அப்படிங்கிற மாதிரி வந்து கிசு வந்து இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் எழுதியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த வெப்சீரிஸ் வந்து அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இருக்கிற முன்னணி நடிகர்களோட அவங்க தொடர்ந்து வந்து நடிச்சிட்டு வர்றது மற்ற நடிகைகளுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய எரிச்சலை கிளப்பியிருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் லேடி சூப்பர் ஸ்டார்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நயன்தாரா அவர்களை வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மலையாள நடிகை மஞ்சு வாரியர் அவர்களை வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களும் வந்து மஞ்சு வாரியர் வந்து நான் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் கிடையாது, என்னை வந்து அப்படி சொல்லாதீங்க, அது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நான் வந்து என்னை வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து என்னை வச்சு பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து ரசிகர்கள் வந்து ஒரு ஏமாற்றத்துடன் தான் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனால் உண்மையான லேடி சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம த்ரிஷா அவர்கள் மட்டும்தான். ஏன்னா இத்தனை வருஷங்களையும் தாண்டி எத்தனையோ புது நடிகைகள் வந்த பின்னும் கூட இன்றைக்கும் டாப்பில் இருக்காங்கன்னா அவங்க தான் உண்மையான லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம தளபதி விஜய் அவர்களோட கோட் படத்தோட 3rd சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த பாட்டு வந்து பழைய 2 பாட்டுகளோட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்த்த ரசிகர்கள்லாம் வந்து இந்த ஓட் படத்தோட மிகப்பெரிய வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா அது யுவன் சங்கர் ராஜா தான்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நெகட்டிவிட்டியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க. ஏன்னா விஜய் நடித்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டுகள் தான் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும், டான்ஸ் வந்து பட்டை கலப்பும். அந்தளவுக்கு விஜய்க்கு மிகப்பெரிய புகழை தேடி தந்தது எல்லாமே வந்து அவர்களோட பாடல்கள் தான். பாடல்களோட இசையாகட்டும், பாடல்களோட வரிகள் ஆகட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பாட்டுகளுமே வந்து சுமாரான பாட்டுகள் தான் சொல்ல முடியும், ரொம்ப சூப்பர் டூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஒரு பாட்டு கூட ஹிட் அடிச்சது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியல. ஏன்னா சுமாரான பாடல், லேவரேஜான பாடல், அதுவும் யுவன் சங்கர் ராஜா இப்படி பண்ணிட்டாரே, இப்படி சொதப்பிட்டாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து தளபதி ரசிகர்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருக்குது. இந்த சூழலில் இந்த 3rd சிங்கிள் ரிலீஸ் ஆச்சுங்க. அதுவும் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா அதுவும் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், நல்லா இருக்குது போகிறதில்லைன்னு தெரிஞ்சுது. ஆனால் பாட்டு தான் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா விசுவல்ஸும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து விஜய் வந்து ஒரு டிஏஜிங்கில் வந்து காமிக்கிற, வயசு சுருக்கி காமிக்கிற அப்படிங்கிற பேரில் ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டிஏஜிங் முறையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் வர்றதை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு இப்போ இருக்கிற மாதிரியே வந்து மேக்கப்லேயே வந்து ஒரு யங்காக காமிச்சிருந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் டிஏஜிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் இந்தளவுக்கு மோசமாக வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ரசிகர்கள்லாம் தங்களோட வேதனையை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது என்னென்னா வந்து இந்த டிஏஜிங்கில் இருக்கிற விஜய் அவர்களை பார்க்கும்போது டோலி சாய்வாலா மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அது ரசிகர்களா இல்லை விஜய் அவர்களோட எதிர்ப்பாளர்களா அப்படின்னு
தெரியல, டோலி சாய்வாலா மாதிரியே இருக்கார் விஜய், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபுவை டேக் பண்ணி வந்து தங்களோட கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வந்து எழுதிட்டு இருக்காங்க. டோலி சாய்வாலா யாரப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாக்பூரில் இருக்கிற ஒரு டீ கடைக்காரர். இந்த டீ கடைக்காரர் வந்து தன்னோட தனித்துவமான திறமையால் டீயை வந்து போடுறதுல எக்ஸ்பர்ட்டாக, டீ வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப மாறுபட்ட உரையில் தயாரித்து அங்கே இருக்கிற நாக்பூரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாராம். இவர் வந்து சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஃபேமஸு. நம்ம பில்கேட்ஸ் வந்து இந்தியா வந்ததுக்கப்புறமா வந்து நாக்பூரில் இவரோட கடையை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் வந்து டீ குடிச்சிருக்காரு. டீ குடிச்சு பார்த்தோன்னே இந்த மாதிரி இந்தியர்களை வந்து தங்களோட தனித்துவமான திறமையினால் வந்து முன்னுக்கு வர்றாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம ரோட்டோரமாக இருக்கிற கடைகள்லையும் கூட இந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ண முடியுது, தங்களோட பிஸ்னஸை வந்து பெருக்க முடியுது, அதனால் இந்தியா வந்து எங்கேயோ போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து பண்ணுறதுக்காக இந்த டோலி சாய்வாலாவை பற்றி சோசியல் மீடியாவில் வந்து நம்ம பில்கேட்ஸ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதை பார்த்த நம்ம இணையவாசிகள்லாம் சேர்ந்துட்டு இன்றைக்கி நம்ம விஜயோட டிஏஜிங் பார்க்கும்போது டோலி சாய்வாலா மாதிரி தான் இருக்குதப்பா, வேறு ஒன்றும் புதுசாக இல்லை, விஜய் வந்து நார்மலாகவே நடிக்க வச்சிருக்கலாம், எதுக்கு இப்படி பண்ணீங்க, டோலி சாய்வாலா மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பயங்கரமாக கமெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை வந்து சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய பேசு பொருளாக்கிட்டாங்க. இப்படி வந்து வெங்கட் பிரபு வந்து டிஏஜிங் முறையை வந்து ஃபாலோ பண்ணது வந்து நம்மளுக்கே கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது. ஏன்னா விஜயோட அவரோட ஃபேஸே கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். எங்கே காட்டுறன்னு சொல்லிட்டு வேறு யாரையோ காட்டுற மாதிரி தெரியுது அப்படிங்கிறதா வந்து ரசிகர்களோட குமரல். ஓகே, எல்லா அப்டேட்டுகளும் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் எந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, யாரோடைய அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு, இம்ப்ரெஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிடுங்க. இப்படியெல்லாம் வந்து நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைக்கிற மூலமாக தான் நான் போடுற இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான அப்டேட்டுகள்லாம் குயிக்காக ஹோம் பேஜை தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க, ஸ்டேட்டஸை கூட வச்சு விடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.